we all chase success. ஒரு டைட்டிலுக்காகவோ ஒரு அப்ரிசியேஷனுக்காகவோ இல்லை ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு அரைவலுக்காகவோ நம்ம வந்து நிறையா வேலை செஞ்சுருக்கோம். பட் அதெல்லாம் எடுத்தால் தான் தெரியும் நம்மளுக்கு உண்மைக்குமே எது சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்ட்டு. ஏன்னா எது சக்ஸஸ்ன்னு நினச்சி நம்ம ரீச் ஆனோமோ வில் ஹார்ட்லி பி ஹாப்பி ஃபார் 2 or 3 days. அதுக்கப்புறம் திரும்ப ஓட ஆரம்பிச்சிருவோம். பட் உண்மையான சந்தோஷம் வந்து மற்றவங்களுக்கு சேவை செய்யும்போது தான் வரும். அந்த சந்தோஷம் வந்து இட் வில் ஆல்சோ ஸ்டார்ட் ஹீலிங் யூ. தட் இஸ் வாட் சக்ஸஸ் இஸ். அண்ட் தட் இஸ் வாட் ஜெனுவன் ஹாப்பினஸ் இஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ த ஸ்டோரி ஹவு ஐ ஜாயின் த ஸ்கூல். ஸோ உள்ள ஒரு மாஸ்டர் பிளானோடலாம் போகல நான். I just went there and started working. But I also realized, what I told you before, that genuine happiness comes from serving others. So, திடீர்னு ஒரு குழந்தை வந்து out of nowhere you will hear that, Mama, good morning, அப்படின்ட்டு. So, a kid from pre-KG will do that. A kid from KG will do that. And ஆஃபீஸில் இருப்பீங்க, திடீர்னு ஒரு குழந்தை ஓடி வரும் ஆஃபீஸ்க்கு. என்னென்னு பார்த்தா, இன்றைக்கி எனக்கு பர்த்டே, உங்களுக்கு பிடிச்ச கேசரி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். தட் இஸ் இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து யூ டோன்ட் ஹாவ் டு டூ எனி திங். யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஷோ தம் லவ். யூ ஜஸ்ட் ஹாவ் டு சப்போர்ட் தம் இன் தேர் க்ரோத். அண்ட் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் என்னவாகணும் அப்படின்னு இது பண்ணும்போது தே வில் சே a lot of different things. டாக்டர், engineer, I want to join army, I want to start my own business. அண்ட் இதில் திடீர்னு என்னைக்காவது ஒரு குழந்தை வந்து I want to become like secretary sir அப்படின்னு சொன்னாங்கன்னா that brings that happiness. So one incident that always sticks with me is about a year or so ago. Children's Day வந்து we had given seeds to the kids. குட்டி குட்டி பேக்கெட்டில் வந்து வீட்டில் வளர்க்குறது மாதிரி உள்ள செடிகளில் உள்ள சீட்ஸ் எல்லாம் கொடுத்தோம். அண்ட் கொடுத்து வீட்டில் வளர்த்துருங்க அண்ட் ஃபோட்டோஸ் அனுப்புங்க வளர்க்குறத அப்படின்ட்டு. அண்ட் நிறைய பேர் பண்ணாங்க, நிறைய பேர் பண்ணலை. திடீர்னு ஒரு 2-3 months லேட்டர் ஒரு பையன் ஒரு ஐ மீன் லைக் ஐ திங்க் செகண்ட் ஸ்டாண்டர்ட், எஸ், கை நிறையா வந்து ஸ்பினாச் கீரை எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே வந்தால் வந்து இந்த மாதிரி, சார் இது உங்களுக்கு தான். ஐ வாஸ் லைக், என்னதுடா இது, நீங்கள் கொடுத்த சீட்ஸில் வந்து நாங்கள் இதை வீட்டில் வளர்த்து, this is my first harvest and it is for you. So that is genuine happiness. And like this kind of things, it's not some kind of charity for me. It became a therapy for me. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் we shall do the best for our children. Not just children, யாரை பார்த்தாலுமே you keep on serving others to become happy in life. That true genuine happiness. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, we don't have to fix ourselves. நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் மற்றவங்களுக்கு எதுவும் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு பண்ணுறது மூலமாக we are healing ourselves. That is what I'm trying to say. That is one very important thing that I learned and I want to share it with you all. If you are feeling stuck and if you are going through a hard phase in life, get back up. Go be there for someone else. You're not just helping them. அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணலை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக யூஆர் ஆல்சோ லிஃப்டிங் யுவர் செல்ஃப் அப். உங்களை நீங்களே வந்து மேலே தூக்குறீங்க. ஸோ go help someone today and don't worry, everything will be fine.
தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஐ எம் சிவா அண்ட் ஐ எம் வாக்கிங் திஸ் பாத் வித் யூ.